cake. ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே வித்தியாசமாக ராகி மாவில் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உள்ற வைக்கிற ஸ்டஃபிங் அந்த பூரணம் மாம்பழ சீசன் இல்லையா, அதனால் மாம்பழத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொஞ்சம் சுட வச்சு ஊற்றி கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா ஆட் பண்ணிட்டிங்கன்னா மாவு ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடியாகி வந்தாச்சு. 2 போல் மாம்பழத்தை நான் நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில் அடித்து. இது ஒரு பேனில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இனிப்புக்கு தேவையான அளவு நான் நாட்டு சர்க்கரை இங்கே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வாசத்துக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், துருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மேங்கோ ஸ்டஃபிங் அந்த பூரணம் நல்லா ரெடியாகி வந்தாச்சு. நம்ம இப்போ கொல்கட்டை தட்டிடலாம். நான் ஒரு சின்ன பீஸ் வாழை இலையில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக கையிலேயே கூட எண்ணெய் தடவி பண்ணலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் பூரணம் எடுத்து சென்டரில் வச்சு நம்ம கார்னர்ஸ் எல்லாம் நல்லா மடித்து விட்டு சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான வகையில் யூஸ்வலாக நம்ம அரிசி கொல்கட்டை தான் பண்ணுவோம் அரிசி மாவில். இது கொஞ்சம் வித்தியாசமாக ராகி மாவில் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you soon with the next recipe.